வெல்கம் டு மயூரா கிரியேஷன்ஸ் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம நர்சரிகளில் போய் பார்த்து பட்டச்செடி இல்லை பிரியாணி இலை வேணும் அந்த மாதிரி கேட்டோம்னா நமக்கு வந்து இப்போ நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா இந்த சர்வ சுகந்தியை தான் நமக்கு எடுத்து கொடுக்குறாங்க. இப்போ அது என்ன நமக்கு வித்தியாசம் வரும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஏன்னா ரெண்டுமே நல்ல மெடிசினல் வேல்யூ உள்ளது. நம்ம ஊர் கிளைமேட்டுக்கு சூப்பராக வரக்கூடியது. நம்ம சும்மா தொட்டியில் வச்சு வளர்த்தாவே போதுங்க, நம்ம வீட்டு தேவைக்கு எடுத்துக்கலாம். இது என்னன்னு பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து பிரியாணி இலைன்னு சொல்லுவோம். அந்த பிரியாணி இலை அப்புறம் பட்டை கருவாப்பட்டைன்னு சொல்லுவோம். நமக்கு இந்த பேக்கெட்டுங்கள்ல எல்லாம் வச்சு வருது இல்லைங்களா பிரியாணி இலை, அது இந்த ஸ்ட்ரக்சர் எடுத்து பாருங்க, இதுவும் அதுவும் ஒரே மாதிரியே இருக்கும். அதுதான் அது பிரியாணி இலை. இது வந்து நிறைய வாஸ்து குறைபாடுகளுக்கும் உபயோகப்படுத்துறாங்க. இப்போ நிறைய அஸ்ட்ராலஜிஸ்ட் பார்த்தீங்கன்னா வீடியோ போடுறாங்க இல்லையா, இந்த பட்டையில வந்து எழுதி வைங்க உங்களுடைய குறைகளை, அது வந்து நிவர்த்தி ஆகும், அந்த மாதிரிலாம் போடுறாங்க இல்லையா. அதனால இது நம்ம வீட்டில் வாங்கி வச்சிட்டோம்னா கூட நாமளே இந்த பட்டை அந்த இலையை யூஸ் பண்ணலாம். இது வந்து பட்டை கருவாப்பட்டை பிரியாணி இலை ரெண்டும் இது ஒன்று தான். இது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆல் ஸ்பைசஸ் அப்படின்னு சொல்லுவோம். இது வந்து சர்வ சுகந்தி, ஆல் ஸ்பைசஸ் தமிழில் சர்வ சுகந்தி. இதை வந்து இந்த இலைகள் நம்ம சும்மா இப்படி டச் பண்ணாவே இதில் வந்து இந்த மசாலா வாசனை அடிக்கும். இந்த பட்டை கிராம்பு சோம்பு வாசனை வந்து இதில் வரும். 3 வாசனையும் ஒரே இதில் இருக்கும். இதை வந்து நம்ம சாப்பாடு செய்யும்போது இப்போ பட்டை கிராம்பு வந்து ஒரு சிலருக்கு சேராது, அல்சர் இருக்கவங்களுக்குலாம், அவங்கெல்லாம் இதை உபயோகப்படுத்திக்கலாம். இதுலேயும் நிறைய மருத்துவ குணங்கள் இருக்கு. இந்த இலைகளை பிச்சு போட்டு நம்ம தாளிச்சு விட்டுட்டோம்னா நல்ல வாசனை வரும், பட்டை கிராம்பு வாசனை. அதே சமயத்தில் அல்சர் இருந்தால் நமக்கு கண்ட்ரோல் பண்ணும். இந்த இலைகள் வந்து நமக்கு அல்சரை கண்ட்ரோல் பண்ணும். இதனுடைய இலைகளை வந்து நம்ம கொஞ்சமாக பிச்சு போட்டு தண்ணியில் கொதிக்க வச்சும் குடிச்சிட்டு வரலாம். சுகர் கண்ட்ரோல் பண்ணும் அதைய. அந்த மாதிரி நல்ல மருத்துவ குணங்கள் இருக்கு. இதை பிச்சு மோந்து பார்த்தாவே நல்ல வாசனை வரும். இந்த ரெண்டும் நம்மக்கிட்ட இருக்கு. தேவைப்படுறவங்க வாட்ஸ்அப்லேயோ வெப்சைட்லேயோ ஆர்டர் பண்ணிக்கலாம். நல்ல செடியாக இருக்கு, ஃப்ரெஷ்ஷாக இருக்கு. தேவைப்படுறவங்க நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கோங்க. வெளியில் வாங்கினீங்கனாலும் இந்த வித்தியாசம் தெரிஞ்சுக்கிட்டு வாங்குங்க. ரெண்டுமே அவசியமான மூலிகை செடிகள் தான். இது போல பயனுள்ள தகவல்களுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.